ஐகேஸ் இன்றைக்கி என்ன பஞ்சாயத்துனா எதிர்பார்க்காதவங்கள வாய் திறந்து பேசியிருக்காங்க. அமித்தும் வியனாவும் அரோராவும் சபரியும் எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரே அக்க போகிறது தான் இன்றைக்கி. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வியனா பஞ்சாயத்து. வியனா வந்து அமித்தோட ஷூலாம் கட்டில் போட்டு ஒழிச்சு வச்சிருச்சு. அதை அந்த மனுஷன் காலையிலேருந்து ஒரே அங்கே அது எங்கேன்னு தொலாவியே ஓஞ்சி போய் எங்கேம்மா ஒழிச்சு வச்சுருந்தா கொடுத்துருன்னு சொல்லி கேட்டே இருந்தார். நான் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே கடையை கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் அமித் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு வியனா நான் தான் சார்னு ஒத்துக்கிட்டு கட்டில் போய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் விளையாட்டா, இது மாதிரி கேம் நான் பார்த்ததே இல்லை, பெஸ்ட் கேம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அம்மி சரியான டென்ஷன் ஆகி கத்தி விட்டாப்புல. அதில் இந்த சும்மாவே கொளுத்தி போட்டுருப்பாங்க. இதில் சாண்ட்ரா வேறு அவங்களோட வன்மத்தை காமிக்கிறதுக்கு உள்ளே வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப இதே கிடையாது, கேமே கிடையாது, இதெல்லாம் என்ன கேமு, திருடி ஒழிச்சு வைக்கிறதுல ஒரு கேமா அப்படின்னு சொல்லி பெரிய வார்த்தையில் வேறு விட்டுருச்சு. இந்த பிரச்சனையில் பாரு வேறு இடையில போயிட்டு ஆமாம் இது பெஸ்ட் கேம்னு சொல்லி ஏதோ பேசணுமேங்கிறக்காக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. வியனா சும்மாவே கண்ணீர் விட்டு சாதிக்கு தொட்டாச்சினிங் மாதிரி. இதெல்லாம் பார்த்தோன்னா கண்ணீர் விட்டு கண்ணீர் கம்பளமாக ஒரே அழுகாச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பேசி எல்லாம் ஆறுதல் படுத்தி விட்டாங்க. அடுத்து அரோரா என்ன பிரச்சனை, சபரிக்கு ஏதோ வாழைப்பழம் கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது அங்கே சாப்பிட்றதுக்கு. அதை தூக்கி ஒழிச்சு வச்சிருச்சு இந்த புள்ள அரோரா வேறு. சபரிக்கு வேறு என்னாச்சுன்னு தெரில. அந்த 50வது நாளுக்கு சர்ப்ரைசிங் வீடியோ பார்த்ததுலேருந்து ஆள் ஒரு மாறுமாத்தான் சுற்றிட்டு இருக்காப்புல. இதில் வேறு இவங்க ஒழிச்சு வச்சோன்னா வெறியாய் கத்தறக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. யார் என்னோட இதை எடுத்து ஒழிச்சு வச்சது அப்படின்னு சொல்லி கத்தறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அரோரா வேறு போய் கமருதீன் பின்னாடி வேறு பயந்து போய் ஒளிஞ்சு நின்றுச்சு. ஆனால் எனக்கு என்னமோ இவர் ரொம்ப பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவர் வீட்டில் பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் அப்போ கூட இவர் இந்த அளவுக்கு கத்துனது கிடையாது. 2 வாழைப்பழத்துக்கு விளையாடிட்டு இருந்ததுக்கு ஒழிச்சு வச்சு விளாண்டுருந்ததுக்கு இவ்வளோ பெரிய சத்தமான எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்போ இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணி விட்ருங்க. அப்புறம் பிரஜினும் அவர் பங்குக்கு அவர்கிட்ட இருந்த ஆப்பிள் தூக்கிட்டு வந்து இவர் கத்திட்டு இருந்தது பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஆப்பிள் வேணால் சாப்பிட்டு மாத்திரை ஓட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு ஒன்று பண்ணார். ஆனால் பரவாயில்ல, இதெல்லாம் மனுஷன் நினைக்கிறார் பரவாயில்ல தான். ஆனால் சபரியாதைக்கு வாங்காமல் டேரெக்டாக உள்ள மடி வைக்குன்னு உள்ளே போய் அரோரா கிட்ட போய் காம்ப்ரமைஸன் பேசுறதுக்கு போயிட்டாப்புல. நான் வேணும்னு கத்தல, மாத்திரை ஓடணும்னு சொல்லி இப்போ கூட நீங்கள் 2 பேருமே சேர்ந்துட்டு கொடுக்கவே இல்லை, நீங்கள் வாட்டுக்கு உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அரோரா இருந்துட்டு நான் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக நீ இந்தளவுக்கு கோவப்படுவேன்னு எனக்கு தெரியல, நீ அங்கே கத்துற மாதிரி ஆன்ட்டி வந்து வெளியே கத்துற மாதிரி ஆன்ட்டி உள்ளே வந்து கத்திடுவேன்னு சொல்லி கமருதீன் பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் பின்னாடி இருந்து கமருதீன் வேறு ஒரே கட்டி பிடிச்சிட்டு ஒரே அக்கவோர் பண்ணிட்டு இருந்தார் தூரி ஆடிட்டு. அப்புறம் கடைசியில் ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி சும்மா முடிகிற மாதிரி ஆகி போச்சு. அரோராவும் சாரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக முடிகிற வாரத்தில் கரெக்டாக பார்வதி எங்கிருந்து முடிச்சு வந்தாங்கன்னு தெரியல. அங்கேருந்து திடீர்னு வந்து அரோரா என்னமா ஆச்சு ஏமா அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்தாங்க. ஆனால் சபரி இருந்துட்டு ப்ளீஸ் மேடம் ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு ஸ்பேஸ் விடுங்க, 2 பேருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு கேரக்டர்லேயே இருக்கிறாங்களாமா, அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஹலோ நான் வந்து வார்டனாக இருக்கிறேன், 2 பேர்த்தில் யார் என்ன நடந்தாலுமே நான் இங்கே கேட்கணும், அவள் ஆல்ரைட்டாக எல்லாம் ஓகேவா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. அப்புறம் கடைசியில் எப்படியோ எல்லாம் ஒரு மாதிரி பேசி சும்மா முடிஞ்சிருச்சு. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ தான் வீடியோ தொடர்ந்து போட்டு வந்துட்டுருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று ஓட்டு போயிருங்க.